அதோட இது டபுள் ரேட் வரும். பசிக்கவே இல்லை 10 மணி வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட இந்த அஜந்தா பாக்கு மாதிரி வாசனை வருது. கேரமலும் இந்த பனானா டேஸ்ட் நல்லா இருக்கு. இது என்ன இவ்வளோ நேரம் வருது? பாக்ஸ் கண்டிஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கே வச்சிருந்தாரு என்னன்னு தெரியல. ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கு. 2 days 3 days குடிக்க சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னைக்கு ஆஃபீஸுக்கு நான் இதை எடுத்துன்னு போக போகிறேன். சரிங்களா? நீங்கள் இதை நான் அது ஒரு ஸ்கூப் ஆஃபீஸ் எடுத்துன்னு போகிறேன். நீங்கள் இதை என்னங்க இது வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து மேக்ஸனில் மாஸ் கெய்னரு. இதில் அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாகவே கொட்டுங்க. தவிர கவுத்து அதெல்லாம் வந்து குடிச்சிடலாம் பாதி மாதிரி வச்சு காலி பண்ண வேண்டியதான். ஸ்கூல் இருக்கிற மாதிரி வச்சு கொட்டி பொறுமையாக எடுங்க. நான் வந்து இதை போடுறேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வந்து குடிச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணுவோம். ஆஃபீஸ் நமக்கு நைட்டு 1 மணிக்கு மேலே சோறு எதுவும் கிடைக்காது. வெளியே போனால் தான் பிரியாணி மட்டும் தான் வைக்கிறாங்க. பிரியாணி சாப்பிட்டா வயிறு கெட்டு போவோம். இது கூட இந்த அஜந்தா பாக்கு மாதிரி வாசனை வருது. ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான். பட் 1 or 2 times தாராளமாக குடிக்கலாம். இது தண்ணி ஊற்றுட்டா பரவாயில்ல. கட்டி கட்டாமல் அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா அழகாக தான் இருக்குது. பவுடராக தான் இருக்குது, கட்டி ஆகலை. இதை வந்து நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன். போடுங்க, இந்த ஸ்கூப் போட்டு குடிங்க. இன்னொரு ஸ்கூப்பு இங்கே குடிக்கலாம். இன்றைக்கி அதே மாதிரி வழக்கம் போல் தூங்கி எழுந்துச்சு சைக்காட்டிக் ப்ரீவர்க்கோட ஒரு 1/4 ஸ்கூப் குடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கத்லானோட பிசிடபிள்யூ கொஞ்சோண்டு இருந்துச்சு. அந்த டப்பாலேயே அந்த சைக்காட்டிக்கை போட்டு கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு அந்த அவ்வளோதான் கொஞ்சம் தானே இருக்குது. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கேன். பாடி ஹீட் ஆகுது. இது போடுறதால கரெக்டாக இருக்கும். கோல்டு ஆனாலும் பரவாயில்ல. அதான் அது போட்டு காலி பண்ணி தூக்கி போட்டு வந்தேன். ஓகே, இது ஆஃபீஸுக்கு குடிங்க உடம்பு ஏற்றுங்க. மாஸ் கெயின் இருக்குது. அசோக் கிட்ட கொடுத்தது. அசோக் வந்து இது எடுக்கிறதில்ல. ரூல் 1 தான் அவருக்கு பிடிச்சிருக்கான். இது எடுக்காமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இது எங்கன்னா டூர் போகும்போது நாங்கள் எடுத்துன்னு போகிறது. ஆனால் இது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். இவ்வளோ பவுடர் இருந்ததுல தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிக்கிறேன். டக்குன்னு பாருங்கள். நான் செக் பண்ணி தண்ணி ஊற்றல போதுமா? நல்லா செக் பண்ணுறேன். தண்ணி நிறைய ஊற்றினா இந்த ஃப்ளேவரே தெரியாது. அடுத்தது நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்கு? டேஸ்ட் எதுவும் கிடையாது. ஆனால் இதான் இல்லை. மேக்ஸனில் இது மேக்ஸன் தான். மேக்ஸனில் மாஸ் கெய்னர். இது வந்து அது வந்து மாஸ் கெய்னர். ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மி. அது 3000 தான் 5 கிலோ. 3000 கம்மி தான். அது 3000 ரேட்டு தான். 3000 3500 தான் அது. இது வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டு. இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. அதோட இது டபுள் ரேட் வரும். இதுலேயே வந்து ஐசோலேட் இருக்குது. ஐசோலேட் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. நான் குடிச்சு பார்த்தேன். காஃபி ஃப்ளேவர் நான் ட்ரை பண்ணேன். மேக்ஸன் ஐசோலேட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருந்தது. பரவாயில்ல, எவ்வளோ குடிச்சுக்கிறீங்களா? இல்லை, தண்ணியிலே கலந்து கம்மியாகிடுச்சு. அதில் நான் 2 வாய் தான் குடிச்சுக்கேன்னு நினைக்கிறேன். காலி பண்ணிட்டேன். குடிச்சிருவேன். எனக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்கள் இது குடிச்சா என்ன ஆகுதுன்னு. நீங்கள் எப்படி நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. நான் போட்ட வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பிஸியான ஆள். அதில் அசோக் வந்து சொல்லியிருப்பான் இது ஏன் குடிக்காமல் வச்சுருக்கேன்னு ஒரு காரணம் சொல்லியிருப்பான். முடிஞ்சா பாருங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன ஆகுது அது சொல்லுங்கள். அசோக் மட்டும் இல்லை, திருவும் குடிச்சாங்க. அவனுக்கும் வந்து சில டைம் சொல்லுவான். ஆனால் நான் குடிக்கிறேன் பாருங்க தைரியமா. ஒன்றா சித்திர மாட்டீங்க. வயிற்றுக்கு தலைவலி. சரி, இப்போ வந்து நம்ம
மேக்ஸனில் மாஸ் கெய்னர் வந்து இப்போ குடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸுக்கு வந்து மேக்ஸனில் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்கூப்பு. இது வந்து நான் ஈவினிங் தான் நைட்டு ஒரு 2 மணிக்கு குடிப்பேன் ஆஃபீஸில். இப்போ நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து ஆல்ஃபாவே ஒரு ஸ்கூப் வந்து இவரை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலாம். ஏன்னா இது செம்மையாக இருக்குது. பனானா ஃப்ளேவர் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டே நான் அசோக் ட்ரை பண்ணோம். 3 பேருமே லைக் பண்ணோம். நல்லா பனானா மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு எடுத்து போய் குடிக்கும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டேன். பாதாம், முந்திரி, அப்புறம் வால்நட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இது கடைசியாக ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டேன், திராட்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளும் சாப்பிட்டேன். இது அந்த ஆப்பிளும் திராட்சையும் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. இது குடிக்கும்போது அந்தளவுக்கு எனக்கு அந்த ஸ்வீட்னஸே தெரியல. ஃபஸ்ட்டு டைம் குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பனானா மில்க். ஆனால் வயிறு எதுவும் ப்ராப்ளம் ஆகலை, ப்ளோட்டிங்லாம் எதுவும் ஆகலை, நல்லா தான் இருந்தது. நேற்று குடிச்சு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வரல. இன்றைக்கி திரும்ப நானும் இவரும் இதை ட்ரை பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரோம், வந்து அப்டேட் பண்ணுறோம் இந்த ப்ரோட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் மாஸ் கெய்னர் குடிச்சு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு இவரை கேட்போம். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்றது நான் நாளைக்கு உங்களை அப்டேட் பண்ணுறேன். இப்போ ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வந்து ஒரு ஸ்கூப்பு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன். ப்ளஸ் இப்போ ஒரு ஸ்கூப் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ குடிச்சிங்களா? அது எப்படி இருந்துச்சு? நான் அந்த கவரில் போட்டு கொடுத்தேன். அதனால அது டேஸ்ட் எதுவும் கிடையாது. பட் ஓகே, நார்மலாக. என்ன ஃப்ளேவர் அது தெரியுதா? வெண்ணிலா ஃப்ளேவர். இது வெண்ணிலா ஃப்ளேவர் மாதிரி இல்லை. மாதிரியே இல்லையா? தண்ணியை இப்போ நிறைய ஊற்றிருக்கோம். இது என்ன இவ்வளோ நுர வருது? ரோஸ் மில்க் அது அப்படிதான். ரோஸ் மில்க்னா இவ்வளோ நுர வருமா? ஃபுல்லாக நிறையா இருக்குது. சரி, இது வந்து நம்ம மேக்ஸனில் வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டு இப்போ வந்து ஒரு ஸ்கூப் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஆஃபீஸில் போய்ட்டு இதை குடிக்க போகிறேன். இதுவும் மேக்ஸனில் வே ப்ரோட்டீனில் வந்து கான்சென்ட்ரேட் தான், ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான். நம்மளால் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. பாக்ஸ் கண்டிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கே வச்சுருந்தாரு என்னன்னு தெரியல. இது ஆனால் உள்ளே வந்து கட்டி கட்டியாக ஆகலை, நல்லா பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது. நல்லா தான் வச்சுருப்பாருன்னு நம்பி குடிக்கிறேன். குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ராப்ஸ் ஆகுது. அது அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வே ப்ரோட்டீன்லாம் வாங்கி போய்ட்டு வாரமாக தூக்கி எங்கேயோ போட்டு மூடி போடாமல் வச்சு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதை குடிக்காமல் வேஸ்ட் பண்ணி விட்றாங்க. நிறைய பேர் ஹார்லிக்ஸு காம்ப்ளான் பாட்டிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஒரு வே ப்ரோட்டீன் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ காசை கொடுத்து வாங்கிட்டு தூக்கி வர மாட்டுறாங்க. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் ஃப்ளேவர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்கும்போது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணேன், சூப்பராக தான் இருந்தது. பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது ஆஃபீஸுக்கு, இது இப்போ குடிக்கிறதுக்கு மேக்ஸனில் ரோஸ் மில்க் ஃப்ளேவர். இப்போது இது வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த ஆல்ஃபாவே ப்ரோசப்ஸ் சப்ளிமெண்ட்டில் ஆல்ஃபாவேல பனானா கேரமல் ஃப்ளேவர். இது ஒரு ஸ்கூப் வந்து நம்ம இவருக்கு கொடுப்போம். நேற்று இவர் பீஃப் ப்ரோட்டீன்லாம் குடிச்சு பார்த்தாரு. பீஃப் ப்ரோட்டீன்லாம் குடிச்சிட்டு வந்து இன்றைக்கி சொன்னார் ஃபீட்பேக். அவர் வாயாலே வந்துச்சு. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பாட்டு சொல்லுங்கிறாரு. என்ன ஆச்சுன்னா என்னங்க ஆச்சு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வயிறு வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. பசிக்கவே இல்லை. 10 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கேஸ் ஸ்டேபிள் அதெல்லாம் இல்லை. நானும் ஆஃபீஸில் உட்காந்தோன்னா ஒரே கேஸ் தான். வயிறு ஃபுல்லாக வெறுப்பாக இருக்கும். போயிட்டு தண்ணி மறைவாக போயிட்டு கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்கும். சில டைம் கடுப்பாக இருக்கும். நடுவில் மீட்டிங்கில் உட்காந்துருப்போம், வேலை நடுவில் வந்து கேஸ் வந்துன்னு இருக்கும். இது முடிச்சுட்டு லாஸ்ட்டாக குடிப்போம். ரோஸ் மில்க் மேக்ஸனில் ரோஸ் மில்க்கு வந்து பாருங்கள் இவ்வளோ நுரை இருந்துச்சு. இப்போது நான் அடுத்த ப்ரோட்டீன் எடுத்து ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பவுடர்லாம் போட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருக்கேன். இன்னும் அது நுரை வந்து அடங்கலை. நீங்கள் குடிங்க ஃபஸ்ட்டு. எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குல்ல? ஆனால் இது தொடர்ந்து குடித்தா உங்களுக்கு
திகட்டிடுது. இப்போ கூட திகட்டுது. இப்பயே திகட்டுதா? ஏன்னா அது இப்போ குடிக்கிறீங்களா டெய்லியும்? அந்த திகட்டுறது மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு இது குடிச்சு? குடிச்சாச்சு ஒரு 20 days கிட்ட ஆச்சு. அப்போ கூட திரும்ப இறங்க மாட்டுது. அதான் 5 கிலோ நம்ம வாங்கக்கூடாது. வாங்கினா ஒரு 2 கிலோ மரியாதை. 5 கிலோ வாங்கணும்னா ஒரே ஃப்ளேவரு பிரச்சனை தான். எப்பவுமே சின்ன டப்பா வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா காசு கம்மியாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பால், பீனட் பட்டரு, மில்க் ஷேக் மாதிரி பண்ணி வேறு ஏதாவது கூட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு அதை காலி பண்ணாதான், அந்த மாதிரி ஏதாவது காலி பண்ணோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த ஃப்ளேவரு டேஸ்ட்டு திகட்டுறதுலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம். நம்ம வாங்கிட்டோம், நம்ம உடம்புக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறோம். அது குடிக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே அப்படி போனோன்னு அப்படியே தள்ளுது. அப்படியே சூப்பராக தான் இருக்குது. ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்குது. 2 days 3 days குடிக்க சூப்பராக இருக்கும். இதே அவர் அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 week அப்புறம் குடிச்சிங்கன்னா அப்படியே கொமட்டும். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். கொஞ்சம் திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கோம். நான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெட் பனானாலாம் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். அப்போ கூட அது வாங்கியாச்சு நம்ம குடிக்கணும்னு சொல்லியே குடிக்கணும். சரி, நம்ம அடுத்தது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வருவோம். முடிச்சுட்டு வந்து அந்த ஆல்ஃபா வேல பனானா ஃப்ளேவர் அது குடிப்போம். அப்பா, இப்போ மாஸ் கெய்னர் குடிச்சிருக்கோம். ப்ளஸ் மேக்ஸனில் வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் குடிச்சிருக்கோம். மேக்ஸின் மாஸ் கெய்னர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரு. அது வந்து எப்படியும் அது 2.5 ஸ்கூப் இருக்கும். அது 2.5 ஸ்கூப்பு போட்டு கலக்கி குடிச்சிட்டோம். இவர் வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டாரு. என்னன்னு தெரியல இது என்ன, ஏன்னா ஓகே நல்லா தான் இருந்தது அப்படின்றாரு. நாளைக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் வருது. ஏன்னா அசோக் வந்து அதை குடிச்சு ஃபுல்லாக நெஞ்சு எரியுது அப்படின்னா திரும்ப சொன்னான். எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பீஃப் ப்ரோட்டீன் குடிச்சு இவருக்கு ஃபுல்லாக கேஸ் ட்ரபிள் ஆகிருக்கு, ப்ராப்ளம் வந்திருக்குது. எனக்கு வந்து அதே ப்ராப்ளம். எவன் பீஃப் ப்ரோட்டீன் வந்து கமெண்ட் அடிக்கிறீங்களோ பீஃப் ப்ரோட்டீன் சூப்பராக இருக்குது ரிசல்ட் இது. ஏன்னா கேஸ் ட்ரபிள் வந்து அது குடிக்கிறதுக்கும் காண்டாக இருக்குது, கேஸ் ட்ரபிள் வருது. அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வேறு யாராவது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். வேறு யாருக்காவது அந்த ப்ராப்ளம் இருக்கா, அது வாங்கலாமா? நான் நிறைய ரிவ்யூ பார்க்கும்போது மில்க் ப்ரோட்டீன் தான் வாங்க சொல்கிறாங்க. அதுவும் ஃபில்டர் பண்ண வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு, வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் கூட வந்து நிறைய பேருக்கு ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டேதான். ஏன்னா அந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட், கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங் அதெல்லாம் ஆகிறது வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டில் தான் ஆகுதுன்றாங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் தான். இதில் வந்து ஒரு பர் சர்விங் வந்து 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. சர்விங் பர் கண்டெய்னர் ஸ்கூப் சைஸ் வந்து 33 கிராமு. அதில் பார்த்தீங்கன்னா 24 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, சுகர், அது இதுன்னு தேவையில்லாத நிறைய ஐட்டம் தான் இருக்குது. ப்ரோட்டீன் இதில் கம்மி தான், வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த இது மேக்ஸன் வந்து ஒர்த்து. இந்தியன் ப்ராடக்ட்டில் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் தான் இது. பட் அந்த கான்சன்ட்ரேட்டுன்னு எடுக்கும்போது நிறைய ஃபாரினர்ஸ் ரிவ்யூ சொல்லும் போது அவங்க பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் சொல்கிறது எப்பவுமே வே ப்ரோட்டீன் ஐசோலேட் இல்லை அந்த ஹைட்ரோலைஸ்டுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. பட் வே ப்ரோட்டீன் ஐசோலேட் பெஸ்ட்டு ஐசோலேட் பவுடர் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது எடுத்தால் தான் நமக்கு அந்த ப்ளோட்டிங் ஆகுறதோ, லாக்டோஸ் இன்டாலரண்ட், வயிறு ப்ராப்ளம் வராதுலாம் வந்து வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பீஃப் ப்ரோட்டீனில் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. எனக்கு வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டோ அது எது எடுத்தாலும் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரல அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம நிறைய எடுக்க போகிறதில்ல. பட் இந்த பீஃப் ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் வந்து என்னால் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை இது. இப்போ மேக்ஸின் வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். மாஸ் கெய்னரும் ட்ரை பண்ணிட்டோம். வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் ஒரு ஸ்கூப் எடுத்துட்டேன். இது ஆஃபீஸில் போயிட்டு இன்றைக்கி நைட்டு எடுக்க போகிறேன். நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் வருது என்னான்ட்டு. ஏதாவது ப்ராப்ளம் வருதா இல்லை எப்படி இருக்குது என்னான்ட்டு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோசப்ஸில் இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். போன வீடியோ நான் போட்டிருக்கேன். ப்ரோசப்ஸு அயன் அசைலம் வெப்சைட்டில் ஆன்லைனில் இது வாங்கியிருந்தேன். 1 kg தான் இது. பனானா கேரமல் ஃப்ளேவரு. இப்போ இது வந்து ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இவருக்கு கொடுப்போம். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ரோட்டீன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ஃபா வேல பனானா கேரமல் ஒரு ஸ்கூப் தான் இது. இது பாருங்க, நம்ம மேக்ஸன் குடித்தோம்ல எப்படி இருந்தது. மேக்ஸன் கலக்கும் போது எவ்வளோ நேரம் வந்துச்சு.
நுரைன்றது இந்த ப்ரோட்டீனில் இல்லை. குடிச்சு பாருங்கள், குடிச்சிட்டு கொஞ்சம் கொடுக்குறேன். இதில் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா போடுறாங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ் வே ப்ரோட்டீன் பிளெண்டு, வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட், வே ப்ரோட்டீன் ஐசோலேட், நேச்சுரல் அண்ட் பனானா கேரமல், ஸ்டெபிளைசர், சோடியம் குளோரைட், ஸ்வீட்னரு, இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்டு, இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. இது வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான், இந்தியன் அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இது வந்து இம்போர்ட்டட், அந்த ரா மெட்டீரியல் அது எல்லாமே இம்போர்ட்டடு. கம்பெனியும் வந்து ப்ரோசப்ஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் கம்பெனி, யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான். பட் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நம்ம அதே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஷேக் பண்ணால் எந்த ஃபோம் எதுவுமே வரல. இப்போ குச்சிங்க எப்படி இருக்குது? கேரமலும் இந்த பனானா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸ்மெல் அப்படியே தெரியுது நமக்கு. ஸ்மெல்லு மட்டுமா தெரியுது, டேஸ்ட் இல்லையா? டேஸ்ட் நல்லா பனானா எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, பனானா மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும்போது. நல்லா தெரியுது நமக்கு, நல்லா இருக்கு. நல்லா திக்கா, நல்லா சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம ஷேக் பண்ணாலே மிக்ஸ் ஆகிடுது. கேஸ் ட்ரபிள் எதுவும் வரல. ஃப்ளேவரும் நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இது ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு இது இந்தியன் ப்ராடக்டில் இதுதான் ஒர்த்து. இந்த மசில் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆட்டம் வே அதெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்புறம் கிராஸ் ஃபெட் வேன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணோம். இது எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்டு. நான் ட்ரை பண்ண இந்தியன் ப்ராடக்டில் இதுதான் பெஸ்ட்டு, நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மேக்ஸன் கூட இந்தியன் தான். அதில் வந்து ஐசோலேட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸனில் ஐசோலேட் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இந்த வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டு இப்போ பார்த்தீங்க எவ்வளோ நுர வருது அப்படின்ட்டு. இவர் ஃப்ளேவரும் வந்து ஒரு 1 வீக் தான் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் தகட்டுது அப்படின்னாரு. அதேமாதிரி இந்த மாஸ் கெய்னர் மேக்ஸனில் வச்சுருந்தோம். அது வந்து குடிச்சோம்னா நெஞ்செலாம் எரியுது அப்படின்றாங்க. மேக்ஸனும் நல்லா தான் இருக்குது, பெஸ்ட்டு இந்தியன் ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேக்ஸன் மாஸ் கெய்னர் வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக நுர வருது. அதுக்கப்புறம் ஃப்ளேவர் வந்து ஒரு 1 வீக் மேலே தகட்ட ஆரம்பிச்சிது. இப்போ இது வந்து நம்ம 1 kg தான் வாங்கியிருக்கோம், ஆன்லைனில் வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒரு தொடர்ந்து ஒரு இன்னையோட 3வது நாள் இது நான் குடிக்கிறது. ஈஸியாக மிக்ஸ் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. டைஜஷன் ப்ராப்ளம், அது இது கேஸ் ட்ரபிளோ இல்லை ப்ளோட்டிங்கோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இல்லை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, மிக்ஸ் ஆகுது. பார்ப்போம். இதுவும் மேபி நம்ம பெரிய டப்பா வாங்கணும்னா இதுலேயும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். தகட்டில் நமக்கு அது கண்டினியூஸாக குடிக்கும்போது தகட்டலாம், அந்த ஃப்ளேவர் நமக்கு ஒத்துக்காமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னோட அனுபவம் தான். நான் இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறேன், இதெல்லாம் இப்படி ஆகுது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றத யோசித்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? யார் சொல்கிறதே கேட்காதீங்க. ஒரு 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் அதை யோசித்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வந்து காந்தி ஜெயந்தி. நாளைக்கு நம்ம திரும்ப புது சப்ளிமெண்ட் ஏதாவது வாங்குவோம். வாங்கணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.